ஹாய் ஆல், நான் உங்கள் திவ்யா. இன்றைக்கி நம்ம என்ன டிசைன் பார்க்க போகிறோன்னா 3D ஃப்ளவர் பேக் நெக் டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டிசைனை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. இந்த ப்ளவுஸ் டிசைனில் பேக் நெக் யூ ஷேப் வச்சுருக்கேன். அதிலே நெக்லைன் பார்டரில் பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸ் டிசைன் பர்பிளும் கோல்டு கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி வந்திருக்கும். இது ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்லையும் அமையுது. அதே மாதிரி பர்பிள் ஸ்கின் டோனை ஹைலைட் பண்ணி காட்டும். அதே மாதிரி இது ஒரு ராயல் ஃபீல் கொடுக்கும். இப்போ 3D லுக் ஃப்ளவர் டிசைன் பண்ணுறதுக்கு நீளம் 3 இன்ச்சும் அகலம் 3 இன்ச்சும் இருக்கிற மாதிரி கிளாத் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு 6 to 7 பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதை முக்கோண ஷேப்பில் ஆப்போசிட்டில் மடித்து ஸ்டிச் பண்ணுங்க. இப்போ ஸ்டிச் பண்ணது நம்மளுக்கு முக்கோண ஷேப்லேயே கிடைக்கும். அதை திருப்பியும் ஆப்போசிட் சைடில் 2 பக்கமுமே மடித்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ ஸ்டிச் பண்ணி முடித்ததும் அதையும் உள்பக்கமாக மடித்து ஸ்டிச் பண்ணுங்க. ஸ்டிச் பண்ணதுமே அதை திருப்பி விட்டுருங்க. இப்போது ஃப்ளவரோட இதழ்கள் இருக்கிற மாதிரி ஒரு 6லேருந்து 7 பீஸ் இதே மாதிரி செஞ்சுருக்கோம். நம்மளுக்கு மேக்ஸிமம் 6 பீஸ் தான் தேவைப்படும். ஒரு வேஸ்ட்டு கிளாத் எடுத்து, அதாவது நீங்கள் ப்ளவுஸில் கட் பண்ணி வச்சுருப்பீங்கள்ல, அந்த லைனிங் கிளாத்தில் ஒரு குட்டி பீஸ் எடுத்துக்கோங்க. அதில் ஃப்ளவர்ஸை ஒன்றுக்கு அப்புறமா ஒன்று அடுக்கி அதை ஸ்டிச் பண்ணிடுங்க. ஃப்ளவர் 3D எஃபெக்டில் வரணும் அப்படின்றதுக்காகவும் எலகண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக சென்டரில் நான் பீட்ஸ் ஆட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அப்போ தான் இதுக்கு ஒரு 3D எஃபெக்ட் கிடைக்கும். ப்ளவுஸோட சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு ஃப்ளவரை அதில் வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க. இந்த ப்ளவுஸ் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.